இஸ்ரவேலின் பாவம். வழி தூரமானதால் உழன்று போகிறாய். அது விருதாவென்று நீ சொல்லுகிறதில்லை. உன் கைபலத்தை கண்டுபிடித்தாய், ஆகையால் நீ ஆயாசப்படவில்லை. நீ யாருக்கு அஞ்சி பயப்படுகிறாய்? நீ பொய் சொல்லுகிறாயே. நீ என்னை நினையாமலும் உன் மனதிலே வைக்காமலும் போகிறாய். நான் வெகு காலம் மௌனமாயிருந்தேன் அல்லவா? ஆகையால் எனக்கு பயப்படாதிருக்கிறாய். உன் நீதியையும் உன் கிரியைகளையும் நான் வெளிப்படுத்துவேன். அவைகள் உனக்கு உதவாது. இஸ்ரவேல் ஜனங்கள் துன்மார்க்கமாய் ஜீவிக்கிறார்கள், பாவமான வழிகளிலே நடக்கிறார்கள். அவர்களுடைய பாவங்களினால் அவர்களுக்கு ஒரு நன்மையும் உண்டாகவில்லை. அவர்களுடைய துன்மார்க்கத்தினால் அவர்களுக்கு ஏமாற்றமும் தோல்வியுமே உண்டாயிற்று. ஆனாலும் அவர்கள் தங்களுடைய மதியீனத்தை சிந்தித்து பார்க்கவில்லை. விக்கிரக ஆராதனை கர்த்தருக்கு விரோதமான பாவம் என்பதை அவர்கள் உணரவில்லை. வழி தூரமானதால் உழன்று போகிறாய். அது விருதாவென்று நீ சொல்லுகிறதில்லை. உன் கைப்பலத்தை கண்டுபிடித்தாய், ஆகையால் நீ ஆயாசப்படவில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இஸ்ரவேல் ஜனத்தார் விக்கிரகங்களை தேடி தூரமான இடங்களுக்கு போகிறார்கள். அவர்களால் நடக்க முடியவில்லை. களைப்படைந்து போகிறார்கள். விக்கிரகங்களும் ஏராளமாய் உள்ளன. விக்கிரக கோயில்களுக்கு போகும் பாதைகளும் ஏராளமாய் உள்ளன. அவர்கள் ஏராளமான வழிகளில் செல்வதனால் தங்கள் சரீரத்திலே களைப்படைந்து போகிறார்கள், மனதிலே உழன்று போகிறார்கள். ஆனாலும் விக்கிரகங்களை விருதா என்று அவர்கள் சொல்வதில்லை. கர்த்தர் மாத்திரமே மெய்யானவர். அவர் மாத்திரமே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறவர். கர்த்தரை பின்பற்றுகிறவர்கள் அவருடைய ஒரே வழியில் நடந்தால் போதுமானது. நாம் கர்த்தருடைய நீதியின் பாதையில் அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி செல்ல வேண்டும். நாம் கர்த்தருடைய வழியை பின்பற்றாமல் அவரை புறக்கணித்து விடுவோம் என்றால் விக்கிரகங்களின் வழிகளில் அலைந்து திரிய வேண்டியது வரும். விக்கிரகங்களின் பாதைகள் நேரான பாதைகள் அல்ல, அவை பெரும் பாதைகளும் அல்ல. விக்கிரக பாதைகள் கோணலும் மாணலுமாய் இருக்கிறது. ஆயிரக்கணக்கான கிளை பாதைகள் இருக்கும். அந்த பாதைகளுக்கு முடிவும் இருக்காது. விக்கிரகங்களின் பாதைகள் நிலையற்றவை. விக்கிரக பாதைகளிலே போகிறவர்கள் காணாமல் போய்விடுவார்கள். அவர்களால் இலக்கை அடைய முடியாது. அவர்களுக்கு சந்தோஷமும் சமாதானமும் பாதுகாப்பும் பராமரிப்பும் கிடைக்காது. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சத்தியம் ஏற்கனவே உபதேசம் பண்ணப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு கற்பனைகளும் பிரமாணங்களும் ஏற்கனவே போதிக்கப்பட்டிருக்கிறது. விக்கிரகங்கள் மாயை என்பது அவர்களுக்கு தெரியும். விக்கிரகங்களின் பாதைகள் பாவமான பாதைகள் என்பதும் அவர்களுக்கு தெரியும். ஆனாலும் தாங்கள் போகிற பாதைகளை அவர்கள் விருதாவென்று சொல்வதில்லை. விக்கிரக பாதையிலே மாம்ச பிரகாரமான சந்தோஷம் இருக்கும். அங்கு உலக பிரகாரமான ஆதாயம் இருக்கும். விக்கிரக ஆராதனைக்காரர்கள் இதற்கு மாத்திரமே முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். அவர்கள் ஆவிக்குரிய சந்தோஷத்திற்கும் ஆவிக்குரிய சமாதானத்திற்கும் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்திற்கும் முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. உலக பிரகாரமான சந்தோஷமே தங்களுக்கு போதும் என்று நினைக்கிறார்கள். ஆகையினால் விக்கிரகங்களை பின்பற்றும் போது அவர்களுக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் கிடைக்காதே போனாலும் அவர்கள் அதை பற்றி கவலைப்படுவதும் இல்லை. அவர்களுக்குள் ஏமாற்றம் உண்டாவதும் இல்லை. விக்கிரக ஆராதனைக்காரர்கள் தங்கள் கைபலத்தை கண்டுபிடித்தார்கள். ஆகையால் அவர்கள் ஆயாசப்படவில்லை. அவர்களுடைய கைபலத்தினாலும் கைகளின் பிரயாசத்தினாலும் அவர்களுக்கு உலக பிரகாரமான நன்மைகள் உண்டாயிற்று. உலக ஐஸ்வர்யங்கள் வந்தது. விக்கிரக ஆராதனைக்காரர் பொருளாசைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். தங்களுக்கு உலக பிரகாரமான ஐஸ்வர்யம் இருந்தால் போதும் என்று நினைக்கிறார்கள். பாவிகளிடத்தில் ஐஸ்வர்யம் பெருகும் போது அவர்களுடைய பாவங்களில் இருந்து மனம் திரும்புவதற்கு அவர்களுடைய ஐஸ்வர்யமே அவர்களுக்கு தடையா இருக்கும். எப்ராயிம், நான் ஐஸ்வர்யவான் ஆனேன், நான் பொருளை சம்பாதித்தேன், நான் பிரயாசப்பட்டு தேடின எல்லாவற்றிலும் பாவமாகிய அக்கிரமம் என்னிடத்தில் கண்டுபிடிக்கப்படுவதில்லை என்று சொல்லுகிறான். ஓசியா 12:8. இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் பாவங்களினால் தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்கிறார்கள். கர்த்தருக்கு விரோதமாய் கலகம் பண்ணுகிறார்கள். கர்த்தர் தங்கள் மீது கோபமாய் இருக்கிறார் என்று சொல்லுகிறார்கள். இதனால் தாங்கள் கர்த்தருக்கு பயந்து கர்த்தரை விட்டுவிட்டு விக்கிரகங்களை பற்றி கொண்டதாய் சொல்லுகிறார்கள். நீ யாருக்கு அஞ்சி பயப்படுகிறாய்? நீ பொய் சொல்லுகிறாயே என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் மகிமையும் மகத்துவமும் உள்ளவர். அதே வேளையில் அவர் அன்பும் கிருபையும் இரக்கமும் உள்ளவர். அவர் யாரையும் பயமுறுத்துகிற தேவன் அல்ல. இஸ்ரவேல் ஜனங்களோ கர்த்தரிடத்தில் பொய் சொல்லுகிறார்கள்.
தம்முடைய பலத்த கிரியைகளினால் கர்த்தர் தங்களை பயமுறுத்துவதாக சொல்லுகிறார்கள். அவர்கள் கர்த்தரை விட்டு விலகி போய்விட வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். விக்கிரகங்களை பற்றிக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார்கள். இதற்கு ஏதாவது காரணம் சொல்ல வேண்டும் என்பதற்காக தாங்கள் கர்த்தருக்கு அஞ்சி பயப்படுவதாக பொய் சொல்லுகிறார்கள். இஸ்ரவேல் ஜனத்தாருக்கு கர்த்தரிடத்தில் பயமும் இல்லை, பக்தியும் இல்லை. அவர்கள் துணிகரமாய் பாவம் செய்கிறார்கள். எதற்கும் துணிந்தவர்களாய் இருக்கிறார்கள். கர்த்தருக்கு விரோதமாய் துணிகரமாய் கலகம் பண்ணுகிறார்கள். அவர்கள் கர்த்தரை நினைப்பதும் இல்லை, அவரை தங்கள் மனதிலே வைப்பதும் இல்லை. ஆனாலும் அவர்கள் கர்த்தருக்கு அஞ்சி பயப்படுவது போல நடிக்கிறார்கள். அவர்களிடத்தில் கர்த்தருக்கு பயப்படும் பயம் இருக்குமானால் அவர்கள் கர்த்தரை நினைப்பார்கள், அவரை தங்கள் மனதிலே வைத்திருப்பார்கள். இஸ்ரவேல் ஜனத்தார் தமக்கு விரோதமாக பாவம் செய்தாலும் கர்த்தர் அவர்களை உடனே தண்டித்து விடவில்லை. கர்த்தர் நீடிய பொறுமையோடு இருக்கிறார். அவர்களை உடனே தண்டிக்காமல் வெகு காலம் மௌனமாய் இருக்கிறார். ஆகையினால் அவர்களுடைய இருதயம் கடினப்படுகிறது. அவர்கள் கர்த்தருக்கு பயப்படாமல் துணிகரமாய் பாவம் செய்கிறார்கள். கர்த்தருடைய பொறுமையையும் கிருபையையும் அசட்டை பண்ணி விடுகிறார்கள். தாங்கள் பாவம் செய்தாலும் கர்த்தர் தங்களை தண்டிக்க மாட்டார் என்று நினைக்கிறார்கள். இப்போது மௌனமாய் இருக்கிற கர்த்தர் எப்போதும் மௌனமாய் இருக்க மாட்டார். அவர் துன்மார்க்கரை நியாயம் தீர்ப்பார். உன் நீதியையும் உன் கிரியைகளையும் நான் வெளிப்படுத்துவேன், அவைகள் உனக்கு உதவாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். விக்கிரக ஆராதனைக்காரர்கள் தங்கள் சுய நீதியிலும் சுய கிரியைகளிலும் பெருமைப்படுகிறார்கள். அவர்களிடத்தில் உண்மையான நீதி இல்லை. அவர்கள் மாயையான காரியங்களை பெருமைப்படுத்துகிறார்கள். இந்த உலகம் விக்கிரக ஆராதனைக்காரரையும் அவர்களுடைய கிரியைகளையும் காண வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அவர்களுடைய குழப்பங்களையும் வெட்கங்களையும் உலகம் காண வேண்டும் என்று கர்த்தர் தீர்மானம் பண்ணுகிறார். அவர்களுடைய நீதியும் அவருடைய கிரியைகளும் அவர்களுக்கு உதவாது. அவை பிரயோஜனமற்றவை. விக்கிரகங்களும் மாயையானவை. விக்கிரகங்களை ஆராதனை செய்கிறவர்களும் மாயையானவர்கள். அவர்கள் மாயையை பின்பற்றுகிறார்கள், மாயையான வழியிலே போகிறார்கள். தாங்கள் எங்கு போகிறோம் என்பது கூட தெரியாமல் அலைந்து திரிகிறார்கள். இஸ்ரவேல் புத்திரர் ஒவ்வொரு தேசமாக தேடிச் சென்று உடன்படிக்கை பண்ணுகிறார்கள். பணத்தினாலும் சுய பெருமையினாலும் சந்தோஷமாய் இருக்க முயற்சி பண்ணினார்கள். கர்த்தரை நினைக்காமல் மறந்து விட்டார்கள். இதனால் அவர்களுடைய வாழ்வில் மெய்யான சந்தோஷம் உண்டாகவில்லை. அவர்களிடத்தில் நம்பிக்கை இல்லை. அவர்கள் மனுஷரிடத்தில் பொய் கூறி மனுஷருக்கு பயந்து ஜீவிக்கிறார்கள். அவர்களுடைய பிரயாசம் எல்லாம் பிரயோஜனமற்றவை. இஸ்ரவேல் புத்திரர் பாவம் செய்தபோது கர்த்தர் அவர்களை உடனடியாக தண்டியாமல் மௌனமாக இருந்தார். ஆகையினால் அவர்கள் தங்களுடைய பாவங்களுக்கு கர்த்தர் தங்களை தண்டிக்க மாட்டார் என்று இருமாப்பாக இருக்கிறார்கள். கர்த்தருக்கு பயப்படாமல் ஜீவிக்கிறார்கள். ஆனால் கர்த்தரோ அவர்களுடைய நீதியையும் கிரியைகளையும் இப்போது வெளிப்படுத்துவதாக கூறுகிறார். அவர்களுடைய முயற்சிகளும் அவர்களுடைய செல்வங்களும் அவர்களுக்கு பிரயோஜனமற்றவை.